வளமான வாழ்வு என்பது நான் விரும்புவதை காட்டிலும் என் தேவன் விரும்புகிறார். என் தேவன் விரும்புகிறார் எனக்கு தெரியுதோ அப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வளமான வாழ்வு தான் என் வாழ்க்கை. நிறைவான வாழ்வு தான், பெருக்கமான வாழ்வு தான், ஏராளமான வாழ்வு தான், தாராளமான வாழ்வு தான். அப்படிப்பட்ட வாழ்வுக்காக தான் கர்த்தர் நான் அழைச்சிருக்கிறார். ஆமென். பைபிள் கரங்கள் எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பூர் சங்கீதம் 66:12. மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். செவ்வாய்க்கிழமையில் வளமான வாழ்வை குறித்து பார்த்துக்கிட்டு வரோம். விசேஷமாக அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது, தேவனுடைய விருப்பமாக இருக்குது, தேவனுடைய திட்டமாக இருக்குது. அப்போ தேவனுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்தவர்களாய் தேவன் அதை தான் விரும்புகிறாரு, தேவனுடைய சித்தமும் அதுதான் அப்படின்னு சொல்லி எண்ணி அதை பார்க்கும்போது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம எந்த சத்தியத்தை நம்ம கேட்குறோமோ, எந்த சத்தியத்தை நம்ம ஆராய்கிறோமோ, எந்த சத்தியத்தை தியானிக்கிறோமோ, அது நம்ம வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளை கொண்டு வந்து என்ன பண்ணும். அப்போ எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ, அவ்வளோதான். சங்கீதம் 1 தியானத்தை பற்றி சொல்லுது. இரவும் பகலும் அந்த வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் வரமாய் நடப்பட்டவனாய் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையே உதிரா இருக்கிற மரத்தை போல இருக்கிறவன் என்று வேதம் நம்மளை சுட்டி காட்டுகிறது. அப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அந்த வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி செழித்து பூத்து குலுங்க வாழ்க்கை இருக்குதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் பூத்து குலுங்கக்கூடிய குடும்பமாய், செழிப்பான குடும்பமாய், நிறைவான குடும்பமாய், பெருக்கமான ஏராளமான தாராளமான குடும்பமாய் நம்ம குடும்பம் என்ன பண்ணும் இருக்கும். ஆமென். அதுதான் தேவனுடைய விருப்பம் என்ன பண்ணுது இருக்குது. சொல்லாமல் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், நான் நல்லா இருப்பது, ஏராளமாக இருப்பது, தாராளமாக இருப்பது, நல்ல வளர்ச்சியில் வருவது. ஆமென். அப்போ வளர்ச்சி என்பது, வளமான வாழ்வு என்பது நான் விரும்புவதை காட்டிலும் என் தேவன் விரும்புகிறார். என் தேவன் விரும்புகிறார் எனக்கு தெரியுதோ அப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வளமான வாழ்வு தான் என் வாழ்க்கை. நிறைவான வாழ்வு தான், பெருக்கமான வாழ்வு தான், ஏராளமான வாழ்வு தான், தாராளமான வாழ்வு தான். அப்படிப்பட்ட வாழ்வுக்காக தான் கர்த்தர் நான் அழைச்சிருக்கிறார். ஆமென். அப்போ அழைத்த தேவன் என்ன விரும்புகிறாரோ அதன்படி நாம் நம்முடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்ளும்போது, அவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற எல்லா வளமான வாழ்வும் நம்மளை வந்து சேரும். ஆமென். அப்போ அதன் அடிப்படையில் தான் நான் சில காரியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஏன் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அதுதான் அவருடைய விருப்பம், அவருடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்கள், அதுதான். அப்போ அந்த எண்ணங்கள், அந்த விருப்பங்கள் எனக்குள்ளார வரும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளத்துக்குள்ளார வர மாட்டேன், ஈஸியாகவே வர முடியும். அப்போ என் வாழ்க்கையில் ஈஸியான ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். நான் இது வரைக்கும் சிரமமாக இருந்துட்டேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பெருசாக யோசிச்சிருவோம். ஏன்னா நம்முடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பெருசாக யோசிச்சிருவோம். அதனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம். சில வேலைகளை, இங்கேயே சில வேலைகள் அப்படி தான். நம்ம 4 இடங்களில் ஊழியம் செய்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அதை நம்பி அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அதை மதிக்கும் போது, அதுதான் என் வாழ்க்கையின் பங்காக மாறும் நீங்கள் விரும்பும்போது கண்டிப்பாக கர்த்தர் அதில் பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணுவார், ஏற்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க இருக்கிறோம். என்ன முக்கியமான காரியம்? என்ன அங்கே சொல்லுது? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எதை கடந்து வந்தோமா? ஆமாம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அவ்வளோ பிரச்சனை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, தேவன் அந்த பிரச்சனை சந்தித்த பிறகு தான் அதை தரலாம் சொல்லவே இல்லை. அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, அந்த தேசத்தை அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அது எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அப்போ இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வரணும்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. அதை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அவங்க முரட்டாட்டத்திலையும், அவங்க தேவனை விட்டு தூரமாக போகிறதுலையும், தேவனுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிக்காமல் வாழ்வதிலையும், தேவன் எத்தனை முறை பேசினாலும் அதை கண்டுக்காமல் இருக்கும்போதும், இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனை என்ன பண்ண அவங்களை சூழ்ந்து கொள்கிறது. ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், அதெல்லாம் அதிலிருந்து விடுதலையாக என்ன பண்ணார், கொண்டு வருகிறார். இன்றைக்கி நீங்கள் நான் ஒரு வேளை அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளில வந்துடுங்க. ஏன்னா நம்ம சில நேரம் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு பெருசாக தெரியும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு பெருசாக தெரியும். அப்படி பெருசாக தெரியும் போது தேவனை நம்ம மட்டுப்படுத்துகிறேன்னு அர்த்தம். ஆனால் சூழ்நிலை மத்தியில் அதை பெருசாக யோசிக்காமல் என் தேவனை பற்றி நான் பெருசாக யோசிக்கிறேன்னா நான் சூழ்நிலை மட்டுப்படுத்துகிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் எண்ணங்கள், உணர்வுகள்,
இந்த மாதிரி அடிப்படை தான் தேவன் நம்மளை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிள்ளைகளை ஒரு வேலையை செய்ய சொல்கிற போது அந்த பிள்ளை அதை எப்படி செய்யுதோ அப்படி செய்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது நம்மளை எந்த அளவுக்கு அந்த பிள்ளை விரும்புது, எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறது கேட்குதுன்னு என்ன பண்ணுவோம் இருக்கும் இல்லையா? அப்போ செயல்படக்கூடிய விதங்கள், யோசிக்கக்கூடிய விதங்கள்லாம் நமக்கு புரிஞ்சிடும். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் அப்படிப்பட்ட சில விருப்பங்களையும் அதை சொல்லும் போதெல்லாம் அதை நம்ம அப்படியே விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் எண்ணத்தில் இடைப்படுகிறார். பரவாயில்ல, ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம எப்படி வாழுறோம், எப்படி இருக்க போகிறோம், என்ன யோசிக்கிறோம், எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட வரும்போது கொஞ்சம் அலர்ட்டாகவே எப்படியும் இருக்கணும். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேமரா வச்சிடறோம், வீடியோ வெளில கேமரா வச்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? எல்லாம் அலர்ட்டாக வருவாங்க. ஏன்னா அது கண்காணித்து கொண்டு இருக்கிறது. கண்காணிக்கிறது மாத்திரமல்ல, அதை ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. வெறும் பார்த்துட்டு மட்டும் விட்டால் அவன் சும்மா எடுக்குங்க, ஆனால் அங்கே ஸ்டோரேஜ் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டான். ஆனால் அது என்ன பண்ணுது, ஒன்று அவனை கண்காணிக்குது, ப்ளஸ் கண்காணிக்கிறது மாத்திரமல்ல அதை ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணுது உள்ளே வைக்குது. அதான் பிரச்சனை. அப்போ யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் எனக்கு பார்க்குறது மாத்திரம் உள்ள ஸ்டோர் பண்ணுறாரு. இப்படி என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி. அப்போ தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை பார்க்குறாரு, அதே சமயத்தில் அதை ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதான் இன்றைக்கி இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணதாலும் நீ டெலீட் பண்ண விரும்புகிறாரு. அப்போ நான் இனிமேட்டு ஆண்டவரே நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற எனக்கு உணர்வு எனக்கு இருந்துச்சுன்னா எந்த தவறுக்கோ எந்த தீமைக்கோ நான் போகவே மாட்டேன். அற்புதமாக என் வாழ்க்கையில் நான் செல்ல முடியும். சரி, இன்னொரு விஷயத்தை இன்றைக்கி வந்த விஷயத்தை நம்ம பேசுவோம். அப்போ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். வந்துட்டு எங்கே வந்திருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க, செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? இப்போ கடந்து வந்துட்டோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம், கிறிஸ்துக்குள்ளார வந்தவர்கள் மாத்திரம் தீயின் தண்ணீரும் கடந்து வந்த பிறகும் செழிப்பான இடத்துக்கு வந்த பிறகும் திரும்ப எதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க? இப்போ அதுதான் நிறுத்தணும். அது ரொம்ப முக்கியமானதாக எனக்கு தோணுச்சு. வளமான வாழ்வுக்குள்ளார கர்த்தர் கொண்டு போகிறார் ஒரு நிச்சயம் இருந்துச்சுன்னா நான் தீயின் தண்ணீரை பற்றியே பேசிகிட்டு இருக்க மாட்டேன். இதை பேசுகிறேன்னா இது அந்தளவுக்கு நான் ஏற்றுக்கொள்ளலைன்னு தான் அர்த்தம். சரியா? அதனால் தீயின் தண்ணீரும் கடந்து வந்துட்டேன். இப்போ நான் இருக்கிற இடம் செழிப்பான இடத்துல ஒருவேளை இன்றைக்கி இல்லைன்னா அந்த செழிப்புக்குள்ளார நான் என்ன பண்ணுவேன், போவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துச்சுன்னா அதை பற்றி நான் மிகைப்படுத்தி பேசவே மாட்டேன். அப்போ இனிமேட்டு அதை பற்றி மிகைப்படுத்தி பேசக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? ஹல்லேலூயா. அப்போ அதை பற்றி மிகைப்படுத்தி பேசாமல் கர்த்தர் என்ன செழிப்பாக இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு. ஆமென். சரி, இது ஒரு புறம். இன்னொரு புறம் ஆண்டவர் சொல்கிறது தீயின் தண்ணீரையும் கடந்து வந்துட்டேன் அப்படிங்கிறது ஓகே. அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு, இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு சில பேர் நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் சிலர் நல்லா இல்லாமல் கூட லோவில் இருப்பாங்க. ஆனால் அவங்க எதை நம்ம குறிப்பிட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க தெரியுமா? நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடின்னு ஒன்றை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க நல்லா வாழ்ந்துருப்பாங்க, நல்லா என்ன பண்ணிருப்பாங்க, பணம் பொருளாதாரத்தோடு நல்ல வீடு வாசலோடு வாழ்ந்துருப்பாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒன்றும் இல்லைன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுது, தோணுது இல்லைங்களா? அப்போ தோணும் போது என்ன பண்ணுவாங்க, நான் ரட்சிக்கப்படுவதுக்கு இப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருக்கிறேன், ஆனாலும் அதை பெருசாக இல்லை, நான் கர்த்தரை தான் பெருசாக என்றேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம். ஆனால் சொல்லும்போது எதை மிகைப்படுத்தி சொல்லுகிறோம், எதை குறைவாக சொல்லுகிறோம், புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ அதை மாற்றிக்கலாம். இப்போ இங்கே தீயன் தண்ணீரும் கடந்து வந்துட்டோம், தீயதை பேசாமல் ஓரளவுக்கு இப்போலாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு சாட்சி சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இருக்கிறேன், நான் சிங்கப்பூரில் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இங்கே வந்திருக்கிறேன், ஒரு சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி வச்சுங்களேன். நான் எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டதும் சொல்லுவேன். நாம் என்ன யோசிச்சு சொல்கிறோன்னா, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவதுக்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறதுக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரட்சிப்புக்குள்ளார் நடத்துவது தேவன். அப்போ தேவனை எந்த அளவுக்கு மிகப்படுத்தி பேசணுமோ அதை பேச தவறி விடுகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் வருஷம் 10 லட்சம் சம்பாரித்தேன் சிங்கப்பூரில், இப்போ நான் 10,000க்கே சிங்கி அடிக்கிறேன், ஆனாலும் கர்த்தருடன் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது நல்ல சாட்சியா? புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், நில போலாம் வச்சுருந்தேன், ஒரு வேளை நான் போக்கியம் வச்சுருந்தேன், நெல் அடித்தேன், என்னது உளுந்து போட்டேன், நல்லா மூட்டையாக அடிக்கிறக்கும் அப்படிலாம் இருந்தேன் நான். ஆனால் இப்போ நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் ஏன்னா இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ கஷ்டத்தை பேச மாட்டாங்கிற ஒரு பக்கம், ஆனால் இதுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்ததை யோசிக்காத யாருமே இல்லை. ஆனால் இனிமேட்டு அதை ஏன் யோசிக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி சொல்கிறேன் நான். அல்லேலூயா. ஏன்னா இங்கே சொல்லும்போது செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். ஒரு நாள் விட்டுட்டேன்னு இங்கே சொல்கிறார் சங்கீதக்காரன். நம்ம இன்னும் வரல, ஓரளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால்
நல்ல பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் செழிப்பாக இருப்பேன்னு பைபிள் சொல்லுது. அப்போ நான் இருப்பேன். ஆனால் இருக்கணும்னா நான் என்னத்தை பேசணும், என்னத்தை யோசிக்கணும், அப்படி யோசிக்கும்போது பேசும்போது எனக்குள்ளார என்ன மாதிரி மாற்றங்கள் வரும், அதை தேவன் எப்படி விரும்புகிறாருங்கிறத நம்ம பார்த்தோம்னா நாம் அந்த பழசை பெருசாக யோசிக்கவே மாட்டேன். தீயின் தண்ணீரை பற்றி பேசல, ஆனால் இதுக்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கையை, ஒருவேளை அது நல்ல வாழ்க்கையாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் அதை பேசும்போது தேவனை நான் மட்டுப்படுத்துகிறேன், தேவன் விரும்பாத காரியத்தை பேசி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் சொல்லுது பாருங்க, பிரசங்கி 7:10, இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது. அப்ப என்ன சொல்லக்கூடாதான், இப்ப இருக்கிறத காட்டிலும் நான் முன்னாடி நல்லா இருந்தேன்னு சொல்லாதன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்? அது ஞானமான வார்த்தை இல்லை. அப்போ ஏன் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறாரு? இன்னைக்கு அதை தான் நான் இன்னைக்கு திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். இதை நம்ம சரியாயிட்டோன்னா பாருங்களேன், எல்லாரும் சரியாயிடுவாங்க நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். சொல்லும்போது சொல்கிறாரு, இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே. அப்போ கடவுள் என்னத்தை விரும்புகிறாருன்னா, இன்னைக்கு நான் உன்னை எப்படி நடத்துகிறேங்கிறத பெருசாக யோசித்து அதை பற்றி பேசு, அதை குறித்து யோசி. நீ முன்ன இருந்ததை என்கிட்ட என்ன பண்ணாத, சொல்லாத. ஹல்லேலூயா. திரும்ப ஞாபகப்படுத்துறேன், தீயின் தண்ணீரையும் விட்டுட்டோம், ஆனால் இதை விடவே இல்லை. இதை நம்ம விடவே இல்லை. இது சின்ன விஷயம்தான். இதனால் என்னன்னா, நீ ஞானம் இல்லாமல் பேசிட்டு திரிறப்பா. ஞானமாக பேசுனா ஏன் ரட்சிப்புக்குள்ளார ஜனங்கள் வரல? நீ ஞானமாக எதை பேசணுமோ அதை பேசலை, ஞானம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிற. அவன் ரட்சிக்கப்பட்டதுன்னு நீ நினைக்கிற, ஆனால் நீ முன்கூட்டி நடந்த விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற. இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ என்ன மாற்றம் நடந்துச்சு, இப்போ உனக்குள்ளார என்ன மாற்றங்கள், உன் குடும்பத்தில் என்ன மாற்றங்கள், நான் எப்படி ஒன்று ஆசைப்பச்சு, இதை பற்றி என்ன பண்ணு நீனு பேசு. இதுதான் அவனுக்குள்ளார ரட்சிப்புள்ளார கொண்டு வருமே தவிர அது அவனுக்குள்ளார வரவே வராது. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. அது நல்லது நம்ம தோன்றுது, ஆனால் தேவனுடைய பார்வையில் அது நல்லது அல்ல. இனிமேட்டு நான் பேசும்போது முன்னாடி நடந்த காரியத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? சரி, நீங்கள் ஏன் அதை சொல்ல வேணாம் அப்படின்னா, அதை சொல்கிறதால அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, அதை சொல்கிறேன் இல்லையா, நான் முன்னாடி இப்படி இருந்தேன், அப்படி சாப்பிட்டேன், என் வீடு இப்படி, எனக்கு அது இருந்துச்சு இது இருந்துச்சு சொல்கிறோம் இல்லையா. அப்போ சொல்லும்போது நம்ம ஒருவேளை நம்ம நல்லா இருந்திருப்போம், ஆனால் பாவத்தில் இருந்துரும். ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாருங்களா? இதெல்லாம் சொல்லக்கூடாது இருக்கிறார். நீ நீதிமானா இருந்திருந்தன்னா நீ சொல்லு, ஆனால் நீ பாவத்தில் இருந்த, உன்ட்ட நீ 10 ஏக்கர் வச்சிருக்கலாம், கோடிக்கணக்கான பணம் வச்சுக்கலாம். நீ இப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லும்போது நீ அதை சொன்னால் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். ஏன்? நீ பாவத்தில் இருந்த நீனு. அப்போ நீ எதை சொல்லணும்? பாவத்திலிருந்து பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறப்பாரு. இந்த பாவம் இல்லாத வாழ்க்கைக்கு வந்தது எப்படி, கர்த்தர் உன்னை எப்படி நடத்தினார், இதை சொல்லும்போது தான் அவன் பாவத்திலிருந்து வெளியில் வர முடியுமே தவிர, நீ அதை சொல்லும்போது அவன் பாவத்திலிருந்து என்ன பண்ண மாட்டான், வெளியில் வரவே. நான் 100 மூட்டை நெல் அடிப்பேன்னு சொன்னால் அவன் சொல்லுவான், ஆஹா அப்போ நம்ம இப்படியே இருந்து நாமளும் 100 மூட்டை அடிப்புன்னு தான் யோசிப்பான். ஹல்லேலூயா. அப்போ ஏன் சொல்லாதன்னு சொல்கிறாரு? அது நான் அப்போது பாவத்தில் இருந்தேன், அதனால் அதை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, இன்னும் சொல்ல போனால் அழகாக சொல்லுது, தேவனுக்கு அந்நியரா இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் யாராக இருக்கிறீங்க தெரியுமா? நீதிமானா இருக்கிறீங்க, பிள்ளையா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு இன்றைக்கி இது புரிஞ்ச உடனே எனக்கு வேறு எதுவுமே இதே எனக்கு புரியும். ஆண்டவரே, நிறைய முறை நம்ம இப்படி தான் சொல்லிருக்கிறோமே, நான் ஊரில் இப்படி வாழ்ந்தேன், இப்படி சாப்பிட்டேன், இப்படி தூங்கினேன், இப்படி ஏந்திருந்தேன், இப்படி வச்சுருந்தேன், ரைட்டு தான். ஆனால் எவனாவது ரட்சிக்கப்பட்டானா? ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான். ஏன்? நீ நல்லா இருந்தப்பா, நான் பாவியாக இருந்த, பாவத்தை விட்டு என்னால் வெளியில் வர முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீ பாவியாக இல்லை, நீதிமானா இருக்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற. அப்போ நீதிமானாக இருக்கிறதால நீதிமான் எப்படி இருப்பான்? பனையை போல செழித்து, லீபனோனின் கதிர் போல வளர்ந்து, அவன் வளர்ச்சி கட்டுக்கடங்காத வளர்ச்சியாக இருக்கும், அவனுக்கு மிகுதியான அறுவடை இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ இதை நான் ஞானம் இல்லாமல் பேசும்போது அவன் ரட்சிப்புக்குள்ளார வராது போயிடுறான். அவன் பாவியாக இருக்கிற மனுஷன் நீதிமானம் ஆக முடியாத போயிடுது. அது மாத்திரமல்ல, அவன் பிள்ளையாகவும் மாறவே முடியல. பாவத்தில் இருக்கிறான், பாவத்திலே இருக்கிறான், அப்படியே வாழ்ந்து கொண்டு என்ன பண்ணுறான், இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி நாம் கொஞ்சம் உணர்ந்தவர்களாய் மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது நாமளே அதை சொல்லக்கூடாது. இனிமேட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்லாத. ஆண்டவர் எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறாரு? இந்நாட்களை பார்க்கிலும்
அந்நாட்கள் நலமென்று நீ சொல்லாதப்பா, நீ பாவியா இருந்தப்பா, உன்னை நீதிமானா மாற்றிருக்கிறேன், இன்னைக்கு பிள்ளையா இருக்கிறேன், பிள்ளையா இருக்கிறங்கிறத சொல்லு, நீதிமானா இருக்கிறன்னு சொல்லு. அதை சொல்லும்போது அவனுக்கு புரியாது தான். ஆனால் இந்த நீதிமானாகவும் பிள்ளையா இருக்கிற சந்தோஷத்தை நீ எப்படி இருக்கிறங்கிறத அவன் விவரித்து சொல்லு. அது சொல்லும்போது அவனுக்குள்ளார என்ன பண்ணும், அவனுக்கு புரியும். இவ்வளோ பணம் இருந்தாலும் அவன் சந்தோஷம் இருக்காது, ஆனால் என் சந்தோஷம் இருக்குது. அப்போ நான் என்ன அதை சொல்லும்போது அவன் நினைச்சு பார்ப்பான், ஐயோ இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பொருள் இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லையே. ஆனால் அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, சந்தோஷம் இருக்குது. எது சந்தோஷம்? அவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் பாவி இல்லைங்கிறது அவனுக்கு உணர்வுக்குள்ளார என்ன பண்ணும், நான் எதை சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அதுதான் ஜனங்கள் இப்படி சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்ல ஆரம்பிச்சோம்னா, நான் பரலோகம் போவேன், நீ பரலோகம் வருவியா அப்படின்னு கேட்டாங்க. ஷார்ட்டாக எப்படி கேட்குறாங்க தெரியுமா? இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் செத்தா பரலோகம் போவேன், நீ வருவியான்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? அப்போ சொல்லக்கூடிய விதத்தை லெகுவாக ஈஸியாக அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடணும். அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக அவனுக்குள்ளார ஒரு பெரிய மாற்றம் என்ன பண்ணும், வரும். இன்னைக்கு நான் ஞானத்தோட ஆண்டவரை எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுன்னு கேட்டோம்னா கர்த்தர் அப்படியே யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேச வைப்பார், என்ன சொல்லணுமோ அதை சொல்ல வைப்பார். அப்படி சொல்லும்போது அவன் ரட்சிப்புள்ளார என்ன பண்ணுவான், வருவான். ஹல்லேலூயா. சரி, ஏன் சொல்லாத அப்படின்னு சொல்லி இன்னொரு காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்தி வந்தார் உங்களுக்கு தெரியும். அப்பத்தை கொடுத்தாரு, இறைச்சியை கொடுத்தாரு, அப்புறம் தண்ணீரை கொடுத்தாரு, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினாரு. எல்லாத்தையும் அருமையாக சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்க மோசைக்கிட்டையும் ஆரோண்டு என்ன முறுமுறுக்குறாங்க தெரியுமா? அதை பாருங்களேன். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம். ஏன் சொல்லாதன்னு சொல்கிறாருன்னா அதுதான் காரணம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2-3 நான் வாசிக்கிறேன். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட. எகிப்தில் எப்படி சாப்பிட்டங்கிறத சொல்றாங்க. குண்டாங்க பக்கத்தாலே உட்காந்து நான் இறைச்சியை மூக்கு முட்டை என்ன பண்ணேன்னா சாப்பிட்டேன். இங்க வந்தா தண்ணி கசக்குது, இங்க வந்தா என்னமா அப்பன்னு கொடுக்குற, தண்ணி வருது, இதை பார்த்து ஆனால் எனக்கு எந்த திருப்தியுமே இல்லை அப்படின்னு எதை சொல்லிட்டு இருக்கிறான்? இந்நாட்களில் தேவன் அற்புதமாய் அதிசயமாக நடத்தி வந்ததை சொல்லல, மாறாக எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? எகிப்தில் நான் இப்படி சாப்பிட்டேன், இறைச்சி எப்படி சாப்பிட்டாராம்? குண்டம் பக்கத்துலேயே உட்காந்து பாத்திரம் கண்டாலே உட்காந்து நான் சாப்பிட்டேன், ஆனால் சாப்பிட்டேன், ஆனால் இங்கே எப்படி தெரியுமா இருக்குது, என்னை சாகிறதுக்கு கொண்டு வந்துட்டுருக்கான்னு கேட்குறான். இப்படி கொண்டு வந்துட்டான். இப்போ நம்ம அப்படி கேட்கல, ஆனால் அவனை ரொம்ப மோசமான ஆள் இருந்திருக்கானுவ. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அதை தான் அந்த ஜனங்கிட்ட பார்க்குறாரு. ஏன் நான் திரும்ப சொல்கிறேன், ஏன் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, நம்மளை போல் இப்போ நம்ம பாவியாக இருந்தோம், நீதிமானாக மாறணும். இப்போ அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. நீ குண்டானில் உட்காந்து சாப்பிட்டியோ இல்லை குண்டாங்குள்ளார உட்காந்து சாப்பிட்டியோ பிரச்சனை இல்லை, ஆனால் நீ அடிமை. புரியுதுங்களா? சுயாதீனமாக ஒன்றும் செய்யவே முடியாது, எந்த சுதந்திரமும் உனக்கு கிடையாது, அந்தஸ்து கிடையாது, ஒரு மரியாதை எதுவுமே கிடையாது. நீ ஒருவேளை அவ்வளோ நல்லா சாப்பிட்ருக்கலாம், ஆனால் உனக்கு எந்த அந்தஸ்தும் இல்லை, நீ அடிமைங்கிறது புரியாமல் என்ன பண்ணுறான். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம அந்த பழைய காரியத்தை அந்நாட்களை பற்றி பேசும்போது எதை பேசுகிறோம்? பாவத்தை பற்றி என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். ஆனால் இங்கே எதை சொல்கிறாருங்க சொல்லும்போது, எப்பா நீ சாப்பிட்ட ரைட்டு, ஆனால் நீ அடிமை, நீ சுயாதீனமாக ஒன்றும் செய்ய முடியாது, உனக்கு ஒரு தேசம் கிடையாது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது, உனக்குன்னு ஒரு குடும்பமாக உருவாக்கி ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது, ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் உன்னை கொண்டு போகிற இடம் எப்படி நான் சொல்லியிருக்கிறேன், அந்த இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன், நான் அப்பத்தை கொடுக்குறேன், நான் இறைச்சியை கொடுக்குறேன், நான் தண்ணீரை கொடுக்குறேன், கசந்து போன நீரை கூட நான் தான் மாற்றுறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க சொல்லுகிறேன். இன்னும் இந்த 16க்கு முன்னாடி 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்களேன், என்ன அங்கே சொல்லுது பாருங்க. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள், அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சி மரங்களும் இருந்தது, அங்கே தண்ணீர் அருகே. நீங்க யோசிச்சு பாருங்க, பேரிச்சி மரமே அவங்களுக்கு என்ன பண்றாரு, பறிச்சு எடுத்து பேக் பண்ணி கொடுக்குறதில்ல, அப்படியே பறிச்சு என்ன பண்றாங்க, பேரிச்சி மரத்தை சாப்பிட்றாங்க. அப்புறம் தண்ணி 12 நீர் ஊற்று போறோம். அப்படி யோசிச்சு பாருங்க, அப்படியே ஊற்று தண்ணி கிளம்பி வருது. ஊற்று தண்ணி எத்தனை பேர் குடிச்சிருக்குது தெரிஞ்சு அத்தனை எடுத்து குடிச்சோம்னா அம்மா டேஸ்ட் என்ன பண்ணும் இருக்கும் இல்லையா? எத்தனை ஊற்றுட்டு யோசிச்சு பாருங்க, 12 ஊற்று தண்ணியை கொடுத்துருக்கிறாரு, 70 பேரிச்சி மரத்தை கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கான்.
ஆனால் சாப்பிட்டுட்டு முறுமுறுக்கிறான். எதை முறுமுறுக்கிறான்? எனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னாலும் பரவாயில்ல. புரியுதுங்களா? சாப்பாடு எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும், எனக்கு அப்படி சொன்னாலும் பரவாயில்ல. அவன் எதை சொல்கிறான்? இங்கே எல்லாத்தையும் சாப்பிட்றான், எல்லாத்துலேயும் ஃபுல்லாக அடித்து நவுத்திட்டு எதை தான் பேசுகிறான் திரும்பவும் அவன்? அடுத்து தான் பேசுகிறான். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எதை பேசுகிறான்? இன்றைக்கி ஜனங்கள் கிறிஸ்துக்குள்ளார நிறைய பேர் அதை தான் பேசுகிறாங்களே தவிர, இன்னைக்கு கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் யாருக்கும் சொல்லுவதே இல்லை. சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வளமான வாழ்வுக்கு நம்மளை கர்த்தர் நடத்துகிறாரு. ஆனால் நன்றி இருதயத்தோடு, ஆண்டவரே எதுவுமே இல்லைனாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எதுவுமே இல்லை சமாதானமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் முன்னாடி பாவத்தில் இருந்த ஆண்டவரே, அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து மாத்திரமல்ல, என்னை பிள்ளையாக ஏற்றுக்கிட்டீங்க, என்னை நீதிமானாக பார்க்குறீங்க, என்னை குற்றவாளியாக தேவன் பார்க்கல. அதுக்கு முன்பு ஏன்னா பேசுவார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாக இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு தேவ மகிமை என்னை மூடி இருக்குது, உங்களை மூடி இருக்குது. பாவம் மகிமை அற்றவளாக இருந்ததுக்கும் மகிமையில் இருக்குது பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவனுடைய சாயலில் இருக்கிறேன், தேவனுடைய ரூபத்தில் இருக்கிறேன். அப்போ எது மேலானது? இதுதான் மேலானது. இதை நான் பேச பேச தேவன் மகிழ்ச்சியில் இருப்பார், நான் பேச தேவன் சந்தோஷப்படுவார். ஆமென். அப்போ ஜனங்கள் சொல்வது போல நான் சொல்லாதபடி, மற்ற ஜனங்கள் அதாவது மற்ற சபை விசுவாசிகள் சொல்வது போல நம் சபை பிள்ளைகள் சொல்லாதபடி எச்சரிக்கை என்ன பண்ணும் இருக்கணும். அப்போ ஆண்டவா சொல்கிறார், சொல்லாதப்பா, இந்நாட்களை காட்டிலும் அந்நாட்கள் நலமாயிருந்தது நீ சொல்லாத. ஏன்னா நீ பாவத்தில் இருந்த, அடிமையாக இருந்த, அந்நியராக இருந்த, இன்னைக்கு நான் என்னுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை அமேன் சொல்கிறது. அப்போ இன்றைக்கி அவ்வளோ தண்ணீர், அவ்வளோ பேரிச்ச மரத்தையும் நீரூற்றியும் கொடுத்த தேவன் என்னத்தை பேசி மட்டுப்படுத்தினாங்க? மற்ற அதை பெருசாக பேசிட்டு இவரை பேசும்போது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சொல்கிறாங்க பாருங்கள், எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனவன் நாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீர் எங்களை புறப்பட பண்ணி வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்கள் என்ற அவரிடத்தில் என்னை கொல்றதுக்காகவே என்ன பண்ணுறீங்க நீ? ஆமாம், இன்றைக்கி ஜனங்கள் நான் பரலோகம் போகிறேன் என்ன சாப்பிட்றதுக்காக வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட எதுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க? பரலோகம் எப்படி போவாங்க? செத்த தான் பரலோகம் போகிறோம் இல்லைங்களா? அப்போ நான் பரலோகம் என்ன வாழ்வதை பற்றி யாரும் யோசிக்கவே இல்லை. பரலோகத்தை பற்றி யோசிக்க நல்லது, நான் போக போகிறேன், நீங்களும் போக போகிறோம், அது தப்பு கிடையாது. ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தை பூரா கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு நல்ல வாழ்வுக்குள்ளாக, ஒரு நிலையான வாழ்வுக்குள்ளாக, ஒரு பெருக்கமான வாழ்வுக்குள்ளாக, ஒரு ஏராளமான வாழ்வுக்குள்ளார போகக்கூடிய வார்த்தைகள் ஜனங்கள்கிட்ட இல்லாதால அப்படியே இருக்கிறோம். இன்றைக்கி தட்டிட்டு எழும்புகிறோம் அங்கேருந்து. என் வாழ்க்கை வளமான வாழ்க்கை போகணும்னா நான் எதை பேசணும் அதை தான் பேசுவேன். இன்றைக்கி நான் பிள்ளையாக இருக்கிறேன், அதை திரும்ப அந்த உரிமையை பாராட்டும். ஹல்லேலூயா. அந்த உரிமையை பாராட்டணும்னா நம்முடைய செழிப்பை யாரும் தடுக்க முடியாது, நம்முடைய வளமான வாழ்க்கை யாரும் தடுக்க முடியாது. அது ஃப்ளோவாக நம்ம வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஃப்ளோவாக ஆகிறதும் ஆகாததும் என்னக்கிட்ட தான் இருக்குது. ஆமென். அப்போ வளமான வாழ்வுக்குள்ளார சொல்லணும்னா அந்நாட்களை பற்றி பேசாமல் இந்நாட்களில் தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தேவன் எப்படிப்பட்டவர் யாருக்கும் தெரியாதா தான் அதையே பேசிட்டு இருக்கிறாங்க. தேவன் யாரும் தெரிய மாட்டேங்குது, நல்லவரும் தெரிய மாட்டார், வல்லவரும் தெரிய மாட்டவர், பெரியவரும் தெரிய மாட்டேங்குது, பெரிய கரு யாருக்கு எது அதெல்லாம் பெருசாக தெரியுது கிடையாது. அவங்க அதை ஏன் பேசுகிறாங்க? இன்றைக்கி தேவன் யாருன்னு யாருக்கும் சரியாக என்ன பண்ணல, தெரியாதல அதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் தெரிந்தார்களானா இதை பற்றி என்ன பண்ணுவாங்க? அதான் இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நீ விசுவாசி சொல்கிறால, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய மகிமை என்னை நிரப்பி இருக்குது, தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். அதனால் எல்லா ஆசீர்வாதம் என்னை தேடி என்ன பண்ணும் வரும். இந்த மாதிரி ஆமென் சொல்கிறது. அந்நாட்களை காட்டில் இந்நாட்களில் நான் மேலே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் உதாரணம் ஆபிரகாம் பார்க்கலாம். ஆபிரகாம் எந்த இடத்துலையும் நான் ஊருங்கிற தேசத்தில் இருந்த ஆண்டவரே என்னை நீ அங்கேயே விட்டுருக்கலாமே அப்படின்னு ஆபிரகாம் சொல்லவே இல்லை. ஆபிரகாம் நம்மளை பொறுத்து தான் கர்த்தர் அழைச்சி கொண்டு வந்தார். உங்களை எப்படி அழைச்சார் அது மாதிரி அவர் ஆபிரகாம் அழைச்சிருக்கிறார். அழைச்ச பிறகு ஆபிரகாம் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பார்க்கும்போது நான் ஊருங்கிற ஊர்லேயே இருந்திருக்கலாமா ஆண்டவரே, ஏன் என்ன அழைச்சிங்கன்னு கேட்கவே இல்லை. நான் அங்கேயே இருந்திருப்பேன், நீங்கள் தான் கூப்பிட்டீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. அதனால தான் அவன் வளமான வாழ்வுக்குள்ளார போனான். அவன் வளர்ச்சி மேலே வளர்ச்சி ஆனான். ஹல்லேலூயா. சில சந்தேகம்லாம் வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் அங்கே போகிறலாம் சொல்லவே இல்லை, இப்போ என்ன கொடுக்க போறீங்கன்னு தான் கேட்குறான். ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், என்ன கொடுக்க போறீங்கன்னு கேட்குறான்.
புரியுதாங்க இல்லையா? நான் புள்ள இல்லைன்னா தான் தெரியுமே, ஏன் என்ன அழைச்சிங்கன்னு கேட்கல அவன். பாயிண்ட் யோசிக்கணும் நீங்கள். பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க, ஆண்டவரே பிள்ளை இல்லாமல் இருக்க, பிள்ளை எப்போ தரீங்கன்னு தான் கேட்குறான். பெரிய வித்தியாசம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள், அவன் சந்ததியில் வர ஜனங்கள் அதை மறந்துட்டாங்க. அதுதான் ஆபிரகாம் அழைச்ச தேவன், ஆபிரகாம் மூலம் ஈசாக்கு அழைச்ச தேவன், ஈசாக்கு மூலமாக யாக்கோபு, இந்த 3 பேரால தான் கர்த்தர் ஜனங்களே பார்க்குறாரு. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா நான் இருக்கிறேன், உன்னை தேடி வந்திருக்கிறேன்ப்பா. உங்கள் முற்பிதாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, தாத்தா அப்பா அப்பாவுடைய புள்ள, இவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், அதனால் உன்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துறாரு. அந்த வெளிப்படுத்த இவருக்கு சரியாக புரியவே. ஆனால் அங்கே தேவன் வெளிப்படும் போது ஆபிரகாமுக்கு மட்டும் யார் மேல் ஆபிரகாமுக்கு தான் இடைப்படுகிறாரு. ஆனால் டக்குன்னு புரிஞ்சுக்கிறான் பாரு ஆளு. அல்லேலூயா. அங்கே ஆரம்பிக்குது வளர்ச்சி. நான் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் ஏன் கூப்பிட்டேன், எங்கள் அப்பா ஊர்லேயே நான் இருந்திருப்பேனே, எங்கள் ஊரில் இருந்திருப்பேனே, இங்கே இருப்பேனே, அந்த கதையே அங்கே இல்லவே இல்லை. பைபிள் சொல்லுது, சொன்ன உடனே புறப்பட்டு போனானா, சொன்ன உடனே புறப்பட்டு போனான். இங்கே கூடாரம் போகணுமா, இங்கே கூடாரம் போகிறேன், இங்கே இருக்கிறேன், அங்கே இருக்கணுமா, அங்கே இருக்கிறேன், எங்கே இருந்தாலும் எனக்கு இந்த இடம் தரேன்னு சொல்லிருக்கீங்க, நான் இருக்கிற இடத்துல எனக்கு தரேன்னு சொல்லிருக்கீங்க, கால் மிதிக்கு தேசம் எனக்கு தரேன்னு சொல்லிருக்கீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கனால என்ன பண்ணுறேன், போகிறேன். நீ எங்கே போனாலும் என் கூட என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வரீங்க, நான் எங்கே போனாலும் எனக்கு ஆசீர்வாதம் தான். அதனால தான் எங்கே போனாலும் ஆபிரகாமுக்கு வளர்ச்சி, ஆசீர்வாதம், பெருக்கம், ஏராளம், தாராளம், ஆட்டு மந்தை மாட்டு மந்தை எல்லாம் பெருகுது. ஏன் பெருகுது தெரியுமா? கர்த்தர் இன்னைக்கு எனக்கு என்னவா இருக்கிறாருன்னு தெரியுது அவனுக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறார்? பெருக்கத்தின் தேவனா இருக்கிறார், நல்ல அதிகாரத்தை கொடுக்குற தேவனா இருக்கிறாரு, நல்ல சுதந்திரங்களை கொடுக்குற தேவனா இருக்கிறாரு, சுதந்திரிக்கக்கூடிய உரிமையை கொடுக்குற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையெல்லாம் உடன்படிக்கையா இருக்குது. வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அது உடன்படிக்கையின் வார்த்தை. அந்த உடன்படிக்கையின் வார்த்தை தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பா நிறைவேற்றுவார். அப்படி எனக்கு புரியுது. இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சா போதும், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் உங்களை தேடி என்ன பண்ணும்? வரும். ஆமென். அல்லேலூயா. இதை தான் ஆபிரகாம் புரிந்து கொண்டார். ஆனால் லோத்து மனைவி அதை புரிஞ்சிக்கவே இல்லை. லோத்து மனைவி உப்பு தூணா மாறினாங்களே. எதை பார்த்தாலும் உப்பு தூணா மாறினாங்க. பின்னிட்டு சொல்லி தான் அனுப்புறாரு, பின்னிட்டு பார்க்காத. ஏன்னா முன்னாடி இருந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு தேசம், ஒரு வீடு, எல்லா இடத்தையும் விட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கும். சொல்றாரு, ஒரு மாதிரியே தான் இருக்கும். நீ போ, உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், நீ ஒன்று நான் தான் கொண்டு வந்து விடுறேன். அவங்களா வரலைங்க, ஆண்டவரே வெளில கொண்டு வர்றாரு இல்லையா? அதுவும் பெரிய விடுதலை அங்கேருந்து கொண்டு வர்றது. அப்போ அந்த விடுதலையா அவங்க இருந்திருக்கலாம் பாருங்க. கணவன் மனைவியா பிள்ளைகளோட என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எதுதான் என்ன, அவங்களுக்கு அந்த ஊர், அந்த வீடு, அந்த கட்டில், அந்த மேஜை, அந்த டேபிள், நீங்களும் நானும் அதை இல்லை. இன்னைக்கு எனக்கு என் தேவன் என்னவா இருக்கிறார்? ஆபிரகாம் அதுதான் பிடிச்சிக்கிட்டான், கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டான். அவனை வளர்ச்சி மேலே வளர்ச்சி சொல்லி அவனுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யமும் பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு உங்களால் போக முடியுமா? முடியும். என்னால் போக முடியுமா? போக முடியும். எப்படி போகிறது? என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அதை பற்றி பேசுறது இல்லை. ரட்சிக்கப்படாத முன்னாடிக்கு நான் டாடா பிர்லாவை கூட இருந்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. பெரிய பல கோடிக்கு அதிபதியாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பல கோடி இருந்தாலும் பாவி. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு வர சொத்து அசைக்க முடியாத சொத்து, நிலையான சொத்து. அல்லேலூயா. யாரும் அதை கண்ணை விட்டு போகவே முடியாது, அதை அபகரிக்க முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்க. அதை மேலானதாக பேசாமல் என் தேவன் எனக்கு என்னவா இருக்கிறார், எதுனாலும் எங்கள் அப்பாட்ட போவான் நான் கேட்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அந்த ஜனங்கள்கிட்ட வெளிப்படுத்துறாரு பாருங்க. உபாகம் 1ஆம் அதிகாரத்தில் 31 பாருங்களேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இன்னைக்கு நாமளும் அதை தான் பார்க்கணும். எதை பார்க்கணும்? எப்படிலாம் ஆண்டவர் சுமந்து வந்திருக்கிறார் என்ன. அப்போ என்னை சுமந்து எங்கே கொண்டு வைக்கணுமோ, எந்த இடத்துல வைக்கணுமோ, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் போகணுமோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் என்னை கண்டிப்பாக என்ன பண்ணுவார் கர்த்தர்? அதை பெருசாக எண்ணிக்கொண்டிருக்கணும். அல்லேலூயா. என்ன போச்சுங்கன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்னவா இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட தேவனோடு இருக்கிறேன், அந்த தேவனை எப்படி என்னை சுமக்கிறாரு. அல்லேலூயா. என்னை அங்கேயே சொல்லிருக்கிறார் பாருங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல.
ஒரு தகப்பன் பிள்ளை உறவை அப்பயே சொல்லியிருக்காரு. எப்பா உன்னை நான் வந்து ஜனத்தமாக பார்க்கடா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்பாவா இருந்திருக்காரு அப்பவே. அப்போ ஒரு புள்ள கூட அப்பாவா யோசிச்சு பேசவே இல்லை. ஒரு கடவுளா கூட யோசிச்சு பேசல. ஒரு கடவுளா பேச கூட ஐயோ இல்லைங்களா, இந்த பாருங்க கடவுளை சாமி கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் ஜனங்கள் இப்போ பாரு அப்படின்னு யார் பேசுறது? அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நம்ம ஜனங்கள் வந்து என்ன பேசணும், எதை பேசணும். ஏதாவது உடம்பு சரியில்லை போச்சுன்னா அது கத்த சித்தம் போல் இருக்கு. வேலை வேணுமாச்சு அது சித்தம் போல் இருக்கு. அவர் சித்தம் போல் நடக்கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கத்தர் சித்தம் இல்லைன்னு அவங்களுக்கு புரியவே பிசாசு போட்டுன்னு போடுறான். போட்டு வாங்குன்னு வாங்கிடுறான். அப்போ எல்லாமே ஒரு குழப்பத்திலேயே ஏதாவது பேசிட்டு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ அதனால் இன்றைக்கி அவங்க ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்குள்ளார போக முடியல. உண்மையிலே கிறிஸ்துவன் தான் வளர்ச்சிக்குள்ளார போயிருக்கணும், நல் வாழ்க்கைக்குள்ளார போயிருக்கணும். இருக்கிற எல்லா சொத்தையும் நம்ம வாங்கியிருக்கணும் இல்லைங்களா. கானாரியர், ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர் எல்லாம் தங்கின இடத்துல ஆண்டவர் கொடுத்தார் வாங்கி இல்லைங்களா. அப்போ ஏன் அந்த கொடுக்கும்போது அதில் யாரெல்லாம் அந்த பேச்சு பேசாமல் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் அங்கே போய் அதில் போனாங்க, பேசுனாங்க பாருங்கள் ஆண்டவர்கிட்ட. இனி இப்படி தான் அப்படி தான் இதுதான் அதுதான் பேசுனாங்க பாருங்கள். பேசுவங்களாம் யாரும் அங்கே போகவே இல்லை. பேசாதவங்களாம் என்ன பண்ணாங்க அங்கே போனாங்க. அப்போ இன்றைக்கி நல்லா யோசிச்சு பார்க்குறோம் நாமளும். ஆண்டவரே எனக்காக ஒரு செழிப்பான இடத்த வைத்து இருக்கிறீங்க, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை வச்சுருக்கிறீங்க. அந்த வளர்ச்சியை நான் அடையணும்னா நான் அந்நாட்களை குறித்து நான் யோசிக்கிறது இல்லை. இந்நாட்களில் என் தேவன் எனக்கு என்னவா இருக்கிறார். ஆபிரகாம் போல என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், எந்த வார்த்தை சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன், எந்த வார்த்தை சொன்னாலும் நான் விசுவாசிக்கிறேன். அந்த எந்த வார்த்தை சொன்னாலும் விசுவாசி கீழ்ப்படிஞ்சோம்னா சொல்லி திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஒரு இரவு தான் ஆபிரகாம் ஐஸ்வர்யனை மாற்றினது. ஒரே இரவில் வெள்ளியும் பொண்ணு முடிய சீமானா கர்த்தர் என்ன பண்ணார், அவனை மாற்ற முடியுமா? முடியும். ஏன்? சொன்னபடி புறப்பட்டு போனான். அதன் பிறகு ஒரு வார்த்தை கூட ஊருங்கிறத பற்றி அவன் பேசவே இல்லை. அல்லேலூயா. எங்கள் ஆரோன் எங்கள் அப்பா எப்படி தெரியுமா என்ன சாப்பாடு கொடுத்தாரெல்லாம் சொல்லலை. அப்போ இன்னைக்கு எதை மிகப்படுத்தணும், எதை சொல்லவே கூடாதோ அதை சொல்லாமல் இருந்துட்டேன்னு சொல்கிறேன். நான் செழிப்பான இடத்துல, ஒரு வளர்ச்சியான பாதையில், ஒரு நிறைவான இடத்துல நான் வந்து இருக்க முடியும். எல்லா அதற்குரிய சாத்தியக்கூறுகளையும் என் தேவன் கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது? அப்போ இன்றைக்கி முடிவு பண்ணிக்கணும். ஆபிரகாம் போல் போகிறோமா, ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் வார்த்தையை கேட்போம், ஆண்டவர் வார்த்தையை நம்புவோம், ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், அதை பெருசாக யோசிப்போம். அப்போ உங்களுக்கு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும்போது அதை பெருசாக எண்ணுங்க, அதை பெருசாக யோசிங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா அதை நம்பினீங்கன்னா அது என்ன பண்ணும், உங்கள் பக்கம் வரும். ஆமென். இன்னைக்கு திரும்பவும் நான் தான் யோசிப்பேன், கர்த்தர் என்ன பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவார். நான் ஆசீர்வாதம் மாற்ற தான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். குறைவாக இருந்தாலும் நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். ஏன்னா ஆசீர்வாதத்தை தேவன் என்னோட என்ன பண்ணுறாரு. ஹல்லேலூயா. பணக்கார கடவுள் நம்ம கடவுள். நான் ஏழை கடவுளை ஆராதிக்கல, பணக்கார கடவுள். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் அவருதுங்கிறாரு, பூமி அது நிறைய அவருதுங்கிறாரு. அவருதெல்லாம் இன்னைக்கு என்ன தான் மாறுது. ஏன்னா அவருடைய பிள்ளையா என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். எல்லா உரிமையும் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதை உரிமை பாராட்டும் போதெல்லாம் அது உங்கள் பக்கம் என்ன பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? எழுந்திருக்கலாமா? அப்போ ஆபிரகாம் போல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை, ஒரு மிகப்பெரிய வளமான வாழ்க்கையை கர்த்தர் நம்ம கொடுக்க விரும்புகிறார். அப்போ எதை சொல்லணும் அதை சொல்லவும், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை, எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது, கண்டிப்பாக செய்வார். சொல்லுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வளமான வாழ்வு இந்த வேதப்பாட வகுப்பில் தகப்பனே, மற்ற ஜனங்களை போல நாங்கள் இல்லாதபடி நீர் இன்னைக்கு எனக்கு என்னவாக இருக்கிறீர். ரட்சித்த பிறகு நீர் எனக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறீர். என்னை பாவியாக இருந்த என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறீர். ஒரு மிகப்பெரிய உரிமையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அந்த உரிமையின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அதுக்காக நமக்கு நன்றி. இந்த நாளில் அதை எண்ணி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆபிரகாம் ஆண்டவரே வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாய் மாற்றப்பட்டது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற்றப்படக்கூடிய அந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியின் பாதையில் கத்த நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தெய்வீக சுகம், ஆரோக்கியம் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. தெய்வ சமாதானம் ஆட்கொள்ளட்டும். தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க.
துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.